அடுத்தவங்கள பார்த்து வாழ்ந்தோம் அப்படின்னா, நானா இருந்தாலும் சரிங்க, அந்த வாழ்க்கை வந்து நம்ம கம்ப்ளீட்டா என்றைக்குமே கொண்டு போக முடியாது. நமக்குன்னு ஒண்ணு இருக்கும், நமக்குன்னு ஒரு வேலை இருக்கும். நம்ம என்ன செய்ய முடியுமோ அத செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில நம்ம எத அடையணும்னு நெனைக்கிறோமோ, அத அப்படியே அடையலாம். நம்ம அடுத்தவங்கள பார்த்து ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும், நாம தான் கடனாளி ஆவோம், நாம தான் கஷ்டப்படுவோமே தவிர, அது வந்துட்டு அவங்களுக்கு இழப்பு கிடையாது. அதே மாரி அடுத்தவங்க என்ன பண்றாங்களோ, அத பார்த்து நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா, அவங்கள மாரி நம்ம வாழ முடியாது. அவங்கள பார்த்து வேணா வாழலாம். இதுதான் வாழ்க்கைக்கு பொருந்தும். ஒரு பொருள் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பொருள வாங்கி நம்ம பயன்படுத்த தான் முடியுமே தவிர, அந்த பொருள நம்மளால செய்ய முடியாது. ஏன்னா, அந்த பொருள் செஞ்சவங்களுக்கு தான் அதில உள்ள நுணுக்கங்களும், அதில உள்ள என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதனால அத வாங்கி நம்ம பயன்படுத்த தான் முடியுமே தவிர, அதே மாரி நம்ம செஞ்சு வாழ்ந்து காட்டிற முடியாது. அதனால நம்மளோட வாழ்க்கைய நம்ம என்ன பண்ண முடியுமோ, அத பண்ணி நல்லபடியா வாழணுமே தவிர, என்னைக்குமே அடுத்தவங்கள பார்த்து வாழ்ற ஒரு எண்ணம் நம்ம மனசுக்குள்ள எப்போதுமே வர முடியாது. அந்த வாழ்க்கை வந்து